ஒரு ஜாதகத்துல வந்து சிம்மம் வந்து நல்லா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா எப்படி இருப்பாங்க சார்? காலபுருஷனுக்கு 5வது ராசி சிம்மம். இது ஒரு ஸ்திர நெருப்பு ராசி. இதில் எந்த விஷயத்தை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருளை அகற்றுவது, புற இருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அக இருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீக்கக்கூடிய அந்த அறிவொளியாக திகழ்வது தான் சிம்மம். அப்போ இந்த இடத்துல இது அறிவு சார்ந்த விஷயங்களை மற்றும் முன்னெடுக்கும். இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவங்களோ அல்லது சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்களோ அல்லது சுயஜாதத்தில் சிம்மம் நல்லா வலிமையாக இருக்கிற ஆட்களோ வந்து பார்த்திங்கன்னா எதையுமே நல்லா சிந்திச்சு செயல்படுவாங்க. பின்விளைவுகளை பற்றி நன்றாக அறிந்திருப்பார்கள். இதன் செஞ்சால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக டிசைன் பண்ணுவாங்க. மேலும் இயல் இசை நாடகத்தில் இந்த நடிப்புத்துறை இருக்குது பார்த்தீங்களா, நவ ரசங்களையும் வந்து முகத்தில் கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சிம்ம ராசிக்கு தான் உண்டு. அதே மாதிரி கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் தான் இருப்பாங்க, இல்லை சிம்ம லக்னத்தில் இருப்பாங்க, அல்லது சுயஜாதத்தில் சிம்மம் வலிமையாக இருக்கிற ஆட்களுக்கு இது அற்புதமாக வரும். சிம்மம் பாதிக்கப்பட்டுருச்சு, எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக போயிடும். எதையும் நம்ம செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு தெம்பு இல்லை, தைரியம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, இப்படி இது தன்னைத்தானே ஒரு சுருக்கி கொள்ளக்கூடிய நத்தை போல தன் உடலை சுருக்கி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லவா. அந்த மாதிரி இவங்களுடைய அறிவையும் சுருக்கிக்குவாங்க, மனசையும் சுருக்கிக்குவாங்க. பெரிய அளவில் வெளியே தெரிய மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் தகுதி திறமை எல்லாம் இருந்தாலுமே கூட அது மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தாது. நிறைய பேர் வாழ்க்கையில் தோத்து போகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் பாதிக்கப்பட்டது தான். இவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனால் உலகத்தில் பரிணமிக்க முடியாது. காரணம் சிம்மம் பாதி.